தாலியை தர முடியாது என அப்பா விஸ்வநாதன் சொல்ல, சுந்தரி மட்டுமல்லாமல் தாரணி, தில்லையம்மா இருவருக்கும் கூட பலத்த அதிர்ச்சி. ஏன் தர முடியாது? 9 வயசுல நடராஜ் அவளுக்கு கட்டின தாலியை வீட்டு உள்ளே தானே வச்சிருப்பீங்க. அதை எடுத்து தரக்கூடாதா? என் பிள்ளை உயிருக்கு போராடுறானே, அவன் பிழைக்க வேண்டாமா? எத்தனை பாசமா இருந்தீங்க. பாலிய விவாகம் நடந்தப்ப என் பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்சி மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்களே, இப்ப சாக கிடக்கான். உங்க மனசு இறங்கலையா? கதறிவிட்டாள் தில்லையம்மா. தாரணி அருகில் வந்தாள். அப்பா, அப்படி அவள் அழைக்கவும் விசுக்கென திரும்பினார் விஸ்வநாதன். என்னையும் உங்க மகளா நினைச்சுக்குங்க. இது தாலி பிரச்சனை, உயிர் போராட்டம். அவரோட மனைவி பேரு சுந்தரின்னு நாடி ஜோசியம் சொல்லி இருக்கு. அந்த தாலி தான் அவரோட உயிரை காப்பாத்தும். அப்ப நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். தாலியை மட்டும் எடுத்து கொடுத்து எங்களை அனுப்பக்கூடாதா? சுந்தரி, நீ சொல்லு. இது என் வாழ்க்கை. அப்பாவுக்கு புரியவை. ஏன் இந்த பிடிவாதம்? சுந்தரிக்கு கோபமே வந்துவிட்டது. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அன்னைக்கு நடந்த பாலிய விவாகத்துக்கு அர்த்தமில்லை. அந்த தாலி பெட்டியில இருக்கா இல்லையா? அவ தாலி பிச்சை கேட்டு வந்து நிற்கிறா. எடுத்து கொடுங்கப்பா, நடராஜ் பிழைக்கட்டும். அவளும் என்னை மாதிரி ஒரு பெண் தானே. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீங்க? தில்லையம்மா நெருங்கி வந்தாள். அண்ணே, என் பிள்ளை பிழைக்கணும். அதுக்காக எதையும் செய்வேன். அவர் படக்கன நிமிர, சுந்தரியோட புருஷன் கிட்ட நான் பேசுறேன். சுந்தரி அதிர்த்து திரும்ப தாரணி பதட்டமாகிவிட்டாள். அத்தே, அவசரப்படாதீங்க. பாலிய விவாகம் சுந்தரி குடும்பத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு குழப்பிடாதீங்க. அவ வயிற்றுல புள்ளை இருக்கு. இப்பதான் வளைகாப்பு முடிஞ்சிருக்கு. வேறு யார் பிள்ளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னோட பிள்ளை பிழைக்கணும். கேட்டீங்களாப்பா? இப்பவும் உங்க பிடிவாதம் தளரலையா? என் வாழ்க்கை பாழாகணுமா? இல்லையம்மா, நான் இதயம் இல்லாதவன் இல்லை. அப்ப அந்த தாலியை கொடுங்க. கொடுக்க முடியாதுமா. ஏன்னா அது இப்ப உன் கழுத்துல தான் கிடக்கு. என் கழுத்துலையா? எப்படிப்பா? இது அசோக் கட்டின தாலிப்பா. என்னை பேச விடுமா? லக்னோ போய் உங்க அம்மாவுக்கு இரத்த புற்றுநோய் வந்து மரணப்படுக்கையில விழுந்தப்ப அவ கடைசி ஆசை என்ன தெரியுமா? கடைசி ஆசையா? அப்பாவின் உதடுகள் உச்சரிக்க அந்த சம்பவம் கண்முன் விரிந்தது. என்னங்க, இப்ப பேசலன்னா இனி என்னால பேசவே முடியாது. சொல்லு தங்கம். சிதம்பரத்துல நாம சுந்தரிக்கு கோயில்ல வச்சு பாலிய விவாகம் நடத்தினோம். ஞாபகம் இருக்கா? அதை இனி பேசாதே. பிரிஞ்சு வந்தாச்சு. அந்த நேரத்துல புத்தி கெட்டு ஏதோ செஞ்சிட்டோம். தாலியை கலட்டி உள்ளே வச்சாச்சு. சுந்தரி வளரும்போது தெய்வத்தோட தீர்ப்பு என்னவோ அதன்படி நடக்கட்டும். இல்லைங்க, அந்த குடும்பத்தோட உறவு விட்டு போகக்கூடாது. நீங்க தான் போய் பேசணும். சரி பாக்கியம். இதோ பாருங்க, நம்ம சுந்தரிக்கு கல்யாணம் நடக்கும்போது இதே தாலி தான் அவ கழுத்துல தொங்கணும். இது என்னோட கடைசி ஆசை. அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா இறந்துட்டா. அது ஒரு தமிழ் புத்தாண்டு. அதான் என் வீட்டுக்காரர் காலமானதும் அதே நாளில் தான் அண்ணே. தெரியும், கேள்விப்பட்டேன். அப்புறமா சுந்தரி வளர்ந்தா, படிச்சு உத்தியோகம் பார்த்தா, அசோக்கை விரும்பினா. அவருக்கும் பிடிச்சிருந்தது. கல்யாணம் நிச்சயமாச்சு. முழுக்க முழுக்க இது காதல் கல்யாணம் இல்லை, பெரியவங்க சம்மதத்தோட முடிவாச்சு. தேதியும் குறிச்சோம். எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. தாலி செய்யணும். அந்த நாள் வந்தப்ப என் மனைவி தங்கத்தோட கடைசி ஆசை என் காதல ஒலிச்சது. சிதம்பரத்துல நடராஜ் கட்டின தங்க தாலியை கொடுத்து கூடுதலா பவன் போட்டு புது தாலியா செய்ய சொன்னேன். அசோக் இவ கழுத்துல கட்டினது அந்த தாலி தான். சுந்தரி எப்படி அதை கலட்ட முடியும் சொல்லுங்க? அத்தனை பேரும் ஆடி போனார்கள். அப்பா, இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லை அம்மா, ஒருவேளை நீ அதை எதிர்க்கலாம். ஆனா அம்மா ஆசை இது. சரி, பாலிய விவாகத்துக்கு அர்த்தமில்லைன்னு ஏதோ எண்ணத்துல அதை கலட்டி புது தாலியா ஆக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சனா? அனைவரும் பேச முடியாமல் நிற்க தில்லையம்மா வாய் திறந்தாள். இதை கலட்டி குலதெய்வத்துக்கு காணிக்கையா செலுத்தினாதான் என் மகன் பிழைப்பான். என்ன உளர்றீங்க? கல்யாணமான பெண் கழுத்துல கிடக்கிற தாலியை கலட்ட முடியுமா? இப்ப வாயும் வயிறுமா இருக்கா? அவளோட புகுந்த வீட்டுல இதை சொல்ல முடியுமா? என்ன பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. தாலியோட அருமை உங்களுக்கு புரியாதா? என் பிள்ளை போயிட்டா நீங்க தருவீங்களா? இது நடக்கக்கூடாத கல்யாணம். அதான் அவனுக்கு உயிர் ஆபத்தா வந்து நிக்குது. பைத்தியம் மாதிரி பேசாதீங்கம்மா. அப்பா, இருங்க. அவங்க மகன் உயிருக்கு போராடுகிறார். அந்த வேதனையில் பேசுறாங்க. நீங்க கோபப்படாதீங்க. அப்போது நான் பேசுறேன் என்றபடி அருகில் வந்தாள் சுந்தரி. அம்மா, இது என் புருஷன் கட்டின தாலி. அதைத்தான் நானும் சொல்றேன். நடராஜ் கட்டினது. அம்மா, என் புருஷன்னு நான் சொன்னது அசோகே. முதல்ல நடராஜ் கட்டினது. அதுதான் ஜோசியத்துல வருது. அதைத்தான் நான் கேட்குறேன். அம்மா, புரிஞ்சுக்கங்க. அம்மான்னு கூப்பிடாதே, அத்தேன்னு சொல்லு. அது இப்ப முக்கியமில்லை. நடராஜ் மனைவி தாலியை கலட்டி காணிக்கையா தரட்டும். அவர் பிழைப்பார். தாரணி, நீங்க யோசிங்க. அசோக் கட்டின தாலியை நடராஜ் பிழைக்கணும்னு நான் தர முடியுமா? அதை கணவருக்கு தெரியாம செய்ய முடியுமா?
யோசனை பண்ணுங்க. நிச்சயமா முடியாது சுந்தரி. எனக்கு உன் நிலைமை புரியுது. நீங்கள் 2 பேரும் புறப்படுங்க. என்னடி பேசுகிற நீ? உன் புருஷன் பிழைக்கணும்னு நினைக்கலையா? தில்லையம்மா கூச்சலிட, நிச்சயமா அதுக்கு தான் நாம் போராடுறோம். என் வீட்டுக்காரர் பிழைக்க நான் உயிரை கூட தரலாம். சுந்தரியோட தாலியை கேட்கறது நியாயமில்லை. அசோக் தொட்டு தாலி கட்டி அவரோட வாழ்ந்து கர்ப்பமாயிருக்கா. வளைகாப்பும் நடந்தாச்சு. அவன் நல்லபடியாக பெற்று பிழைக்கணும். கலாட்டா பண்ணாதீங்க அத்தே. சுந்தரி, நீ அப்பாவோடு புறப்படு. நாங்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டோம். என் விதி என்னவோ அதன்படி நடக்கட்டும். கிளம்புங்க. சுந்தரிக்கு கண்கள் கலங்கிவிட்டன. அருகில் வந்து தாரணியின் கைகளை பிடித்து கொண்டாள். ரொம்ப நன்றி தாரணி. நடராஜ் நிச்சயமா பிழைப்பார். உனக்கு ஒரு குறையும் வராது. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் வரோம். இதோ பாரு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் பொறுப்பு. தில்லையம்மா உறக்க கத்த, மறுகணம் கதவு படக்கென திறக்க இவர்கள் 4 பேரும் திரும்பி பார்க்க வாசலில் அசோக். அவனை அங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை சுந்தரியும் விஸ்வநாதனும். என்னங்க, நீங்கள் எப்படி? இந்த சின்ன ஊரில் என் பொண்டாட்டி எங்கே போகிறாள்னு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். வாங்க மாப்பிள்ளை. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்க? இவங்க பல வருஷங்களுக்கு முன்னால் பழக்கம்னு சொன்னனே மாப்பிள்ளை, அதான். தேடி வந்து பார்க்குற அளவுக்கா? ஏதோ மனக்கசப்பு, பிரிஞ்சோம்னு சொன்னீங்க. இப்போ தேடி வந்திருக்கீங்க. அது சரி, உங்கள் அப்பா வரட்டும். நீ எதுக்கு கர்ப்பிணியாக இருந்து அலைச்சல்? இந்த ஹோட்டலில் லிஃப்ட் இல்லை. இது 3வது மாடி. படியேறி வர அளவுக்கு உனக்கு என்ன அவசியம் சுந்தரி? படபடவன கேள்விகளை அடுக்க விஸ்வநாதன் அவசரமாக பதில் சொல்ல வர, இருங்க மாமா, நான் கேள்வி கேட்கறது சுந்தரி கிட்ட. அவ சுமக்கிறது என் குழந்தையை. பிரச்சனை வந்தா நஷ்டம் எனக்கு தான். அவ பேசட்டும். அப்பா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னங்க, வளைகாப்பு முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு இவங்களை பார்க்க அப்பா புறப்பட்டார். சின்ன கருத்து வேறுபாடு. ஊரை விட்டு வந்தோம். மற்றபடி எதுவும் இல்லை. எங்கள் அம்மாவும் இவங்க கணவரும் இறந்தது ஒரே நாளில். அந்த துக்கத்தை கூட விசாரிக்க முடியாத அதிர்ச்சி. நான் குழந்தை, இவங்க மடியில் விளையாடி வளர்ந்தவ. பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் நானும் அப்பா கூட வந்தேன். என்ன சாதுரியமாக பேசி சமாளிக்கிறியா? இல்லைங்க, இவங்க இத்தனை வருஷம் வராமல் இப்போ எப்படி தேடி பிடிச்சு வந்தாங்க? உங்ககிட்ட தாலி பிச்சை கொடுன்னு கேட்டாங்களே வளைகாப்பில். சுந்தரி அடியோடு அதிர்ந்து போனாள். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் 2 பேரும் தான் பொறுப்புன்னு இந்த அம்மா கத்தினாங்களே, அது ஏன்? சுந்தரி, விஸ்வநாதன் பேச முடியாமல் தத்தளித்தார்கள். என்ன சொல்லி சமாளிப்பது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. வாங்க, நாம போகலாம். வீட்டில் போய் பேசிக்கலாம். இங்கே வேணாம். ஏய், நீயும் உங்கள் அப்பாவும் ஏதோ பெருசாக உன்னை மறைக்கிறீங்க. அது என்னோட மான பிரச்சனையாக மீறினா சும்மா இருக்க மாட்டேன். அப்படி எதுவும் இல்லைங்க, வாங்க. அசோக்கை இழுத்து கொண்டு நடந்தாள் சுந்தரி. விஸ்வநாதன் ஒருவித மிரட்சியுடன் பின்தொடர்ந்தார். அவர் திரும்பி தில்லையம்மாவை பார்த்த பார்வையில் நெருப்பு பறந்தது. அவர்கள் படி இறங்கி போனதும் கதவை சாத்தினாள் தாரணி. அவன் எதுக்கு வந்ததும் கூச்சல் போடுறான்? அத்தே, இப்போ எதுவும் பேசாதீங்க. தாரணி பேக் செய்ய தொடங்கினாள். என்னடி, போறோமா? போகிறோம். இங்கே வந்ததே தப்பு. அந்த அசோக் பெரிய சந்தேக பூச்சியாக இருக்கார். நாம் வந்தப்ப நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் டார்ச்சர்னு சுந்தரி சொன்னா. அவ கர்ப்பிணி வேற. பாவம், அவளை என்ன பாடுபடுத்த போறானோ? என்னடி பேசுகிற? உன் தாலி அந்தரத்தில் தொங்குது. இதில் அடுத்தவளுக்காக அனுதாபப்படுறியா? என் பிள்ளை உயிருக்கு என்ன பதில்? அதுக்கு கடவுள்தான் பதில் சொல்லணும். அவருக்கு நீங்கள் அம்மா, நான் மனைவி. இந்த பாலிய விவாகத்தை கையில் பிடிச்சி நான் உங்கள் கூட இங்கே வந்திருக்கக்கூடாது. அது சுந்தரி வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. நான் இப்போவே பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறேன், புறப்படுங்க. அப்போ தாலி அது என் கழுத்தில் இருக்குது. அவர் பிழைக்கணும்னு துடிக்கிறேன். என்னோட குரல் கடவுள் காதுக்கு கேட்டால் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும். பேக் செய்து விட்டார்கள். அறையை பூட்டும் நேரம் ஃபோன் அழைத்தது. எடுத்தாள். டாக்டர் பேசுகிறேன்மா, அவசரம், உடனே வாங்க. நான் வெளியூரில் இருக்கேன். நாளைக்கு காலையில் தான் வந்து சேர முடியும். என்ன பிரச்சனை? நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நடுவில் ஒரு முறை விழிப்பு வந்தப்ப தாரணின்னு உங்கள் பேரைத்தான் அவர் சொன்னார். சீக்கிரம் வாங்க. தாரணி உடனே விமானத்தில் இடம் கிடைக்குமா என்று செல்போன் மூலம் முயற்சித்தாள். இருந்தது. பதிவு செய்தாள். பஸ் டிக்கெட்டை ரத்து செய்தாகிவிட்டது. அத்தே, 6 மணிக்கு விமானம். இப்போ 5. சீக்கிரம் வாங்க. தாரணி தன் தாலியை இறுக பற்றி கொண்டு பதட்டமாக புறப்பட்டாள். அதே கோவையில்தான் சுந்தரியின் அப்பா விஸ்வநாதனும் கணவன் அசோக்கும் இருக்கிறார்கள். 10 கிலோமீட்டர் இடைவெளி. சுந்தரியை வளைகாப்பு சீமந்தம் முடிந்து பிறந்த வீட்டில் விட்டாயிற்று. கல்யாண நேரத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள். அங்கிருந்துதான் அசோக் பழக்கம். 1 மாதத்தில் அப்பாவிடம் சொல்லி அவர் பேசி கல்யாணமும் நடந்துவிட்டது. முதலிரவில் அசோக்கின் நிஜமான முகம் வெளியே வந்துவிட்டது. நீ படித்த பொண்ணு, அழகா இருக்க, நல்ல உத்தியோகம் இருக்கு. உன்னை யாராவது காதலிச்சாங்களா? உனக்கு யார் மேலேயாவது நாட்டம் இருந்திருக்கா? அடுக்கடுக்காக கேள்விகள். எதுக்கு இந்த கேள்விகள்? இல்லை, 2 பேரும் இணைஞ்சாச்சு. நமக்கு மத்தியில் எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது.
ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஈடுபாடும் இல்லை. நான் கலகலப்பா பழகுவேன். ஆனால் மனசுல எதுவும் இல்லை, எப்பவும் இல்லை. அவன் கிளறி கிளறி கேட்க சுந்தரி தொடர்ந்து பொறுமையாக பதில் சொன்னாள். தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அவனை சந்தோஷப்படுத்தினாள். அதுதானே ஒரு மனைவியின் கடமை. எல்லாம் முடிந்த பிறகு அவன் கேட்ட கேள்விதான் தூக்கி வாரி போட்டது. என்னை விட ரொம்ப ஆர்வமாயிருக்கியே. வலான படங்கள், புத்தகங்கள் இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? யாராவது செக்ஸ் பற்றி பேசினா நீயும் அதில் கலந்துக்குவியா? அழகான ஆண்களை ரசித்தது உண்டா? ஆடிப்போனாள் சுந்தரி. ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நான் மயங்கினதே உன் உடையில், மேக்கப்பில் தான். பொதுவாக தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிற பெண்களுக்கு அதில் ஈடுபாடு கூடுதலாக இருக்குமாம். நான் படிச்சிருக்கேன். சுந்தரிக்கு பதிலே வரவில்லை. நீ காட்டின ஈடுபாட்டை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். என்ன பேச்சு இது? புருஷனை முழுமையாக சந்தோஷப்படுத்துறவதானே நல்ல மனைவி. நிச்சயமா, ரொம்ப நன்றி உனக்கு. சுந்தரிக்கு சந்தோஷம் மொத்தமும் வடிந்து விட்டது. எப்படிப்பட்ட புருஷன்! முதல் நாளே இந்த அளவுக்கு ஏடாகுடமாக பேசும் இவன் போக போக எப்படி இருப்பான்? உள்ளே கலவரம் மூண்டது. அது பொய்யல்ல. அடுத்து வந்த நாட்களில் வார்த்தைகளில் அமலத்தை குலைத்து உடம்பு முழுக்க பூசினான். எப்போதும் சந்தேகம், தப்பு தப்பான யூகங்கள், ஆபாச கேள்விகள். வீட்டுக்குள் அவனது மாமாவிடம் பேசினால் கூட சந்தேக பார்வை. ஆபீஸுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு அழைத்து போகவும் வந்து விடுவான். உள்ளே வந்து மற்றவர்களிடம் பேசி விதவிதமாக ஆராய்ச்சி. மற்ற ஆண்களிடம் பேசும்போது முகத்தில் குரோத பார்வை. இவளது செல்போனை எடுத்து ஆராய்தல். நீ எப்பவும் மிஸ்டு ரிசீவ்டு கால்களை, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் உடனுக்குடன் அழிச்சிடுவியா? ஃபேஸ்புக்கில் இருக்கியா? எத்தனை நட்புகள்? ஆண்கள் எவ்வளவு பேர்? ஒரே மாதத்தில் உடைந்து போனாள் சுந்தரி. எந்த நேரமும் சந்தேகம், எப்போதும் தாம்பத்தியம் வேண்டுமென்றும் அடங்காத ஆசை, ஏறத்தாழ சித்திரவதை. முன்னைய மாதிரி நீ ஒத்துழைப்பு தரதில்ல. உன் உள் மனசுல உள்ளதை கண்டுபிடிச்சிருவேன்னு பயமா? உஷார் ஆகிட்டியா? எரி அம்புகளை எய்வான். அந்தரங்கம் புனிதமானது, அது வெளியில் வருவது ஆபாசம் என்று பொறுமை காத்தாள். முடியாத கட்டம் வந்தபோது தவித்தாள். அம்மா இல்லை, அப்பா. ஆண் அவரிடம் இதையெல்லாம் பேச முடியாது. தாழ முடியாமல் அசோக்கின் அக்காவிடம் ஒரு நாள் சொல்லிவிட்டாள். அது தப்பாகிவிட்டது. அவளோ தம்பிக்கு முழு ஆதரவு. என் தம்பி பற்றி என்கிட்டயே புகாரா? இல்லை அண்ணி, எனக்கு பிறகு நீங்க மட்டும்தானே இங்கே பெண். வேற யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? அவன் பச்சை குழந்தை மாதிரி, பால் மனசு. அவனே சந்தேகப்படுறான. உன்கிட்ட தான் கோளாறு. அவனோட மனசு கோணாம நட. இந்த மாதிரி புகார் பண்ணாதே, இது நல்லதில்லை. சொன்னதோடு நிற்காமல் தம்பியுடன் போட்டு கொடுத்து விட்டாள். அந்தி இரவு ஆத்திரத்துடன் வந்தான் அசோக். உன் சுயரூபம் வெளியே வந்துடுச்சா? அக்கா தம்பியை பிரிக்க பார்க்கிறியா? அவ எனக்கு அம்மா மாதிரி, தாங்கிக்க மாட்டா. நீ சரியில்லடி. நான் இப்போ கவனமாக இருந்தே இவ்வளவு பண்ணுற. அசந்தா ஆளை ஏமாத்திடுவ. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். சின்ன குடும்பம்தான். நீ வேலைக்கு போக வேணாம். ராஜினாமா பண்ணிடு, சரியா? அவசரப்படாதீங்க. மாதம் 30,000 கையில் வருது. நமக்கு தான் நல்லது. என்ன நல்லது? எனக்கு உன்னை விட 2 மடங்கு வருது. அது போதும். வேலைக்கு போகிறேன் பேர் வழின்னு உன் சொந்த சுகங்களுக்கு தீனி போடுறியா? வேண்டவே வேண்டாம். இல்லைங்க, நான் வேலையை விட மாட்டேன். இந்த விவகாரம் அக்கா வரை போனது. அவன் சொல்றதை கேட்டு அடங்கியிரு. அக்காவின் புருஷன் வாயில்லா பூச்சி. அவள் அடக்கி வைத்திருந்தாள். சுந்தரி தாழ முடியாமல் அப்பாவிடம் வந்து வெடித்து விட்டாள். எல்லாம் கேட்டு நொந்து போனார் அவர். தப்பு பண்ணிட்டேம்மா. கல்யாணம் செஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். மாப்பிள்ளையிடம் வந்து பேசினார், மன்றாடினார். அவரை அவமானப்படுத்தி அனுப்பினான் அசோக். 2 மாத காலம் புகுந்த வீட்டுக்கு போகாமல் பிறந்த வீட்டிலேயே இருந்தாள். வேண்டாமா, வாழா வெட்டின்னு ஊர் பேசும். நான் வயசானவன், இதய நோயாளி. என்னை விட்டா உனக்கு யாரும் இல்லை. நானும் போய் நீ அனாதை ஆகிடக்கூடாது. பேசாம ராஜினாமா பண்ணிடுதாயி. சுந்தரி வேலையை விடவில்லை. நெருங்கிய நட்புகளிடம் கலந்து பேசினாள். உனக்கு லீவு நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் சம்பளம் இல்லாத விடுப்பும் உண்டு. ராஜினாமா பண்ணாதே. சரி, ஆனால் ராஜினாமா செய்ததாக பொய் சொல்லி ஒரு பிரம்மையை உருவாக்கிவிட்டாள். அசோக் நம்பவில்லை. விசாரித்தான். அலுவலகத்தில் நன்கு ஒத்துழைத்தார்கள். அதன் பிறகு புகுந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டார் அப்பா. அடுத்த முறை தலைக்கு குளிக்கவில்லை. கர்ப்பமானாள். அதை கூட சந்தேகப்பட்டு ஜாடை மாடையாக அவன் கேள்வி கேட்க சுந்தரி வெடித்து சிதறினாள். போதும், வேலையை விட்டாச்சு. உன்னையும் விட்டுட்டு போறேன். இனி உன் கூட வாழ என்னால முடியாது. நான் போறேன். பெரிய கலவரமானது. அசோக் இறங்கி வந்தான். அதன் பிறகு உள்ளே 1000 அழுக்குகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அடக்கி வாசித்தான். அடங்கி போனான். அக்காவும் தன் பங்குக்கு வீட்டுக்குள் டார்ச்சர் கொடுத்தாள். வயிற்றில் குழந்தை வளர்வதால் சுந்தரி மௌனமாக இருந்து விட்டாள். அப்பா வந்து அவ்வப்போது பார்த்தார். அவரை கண்டபடி பேசினார்கள். மகளுக்காக சகலமும் பொறுத்து கொண்டார். படித்த, கை நிறைய சம்பளம் வாங்கும், எல்லா தகுதிகளும் நிறைந்த இந்த கால பெண் பொறுத்துதான் போக வேண்டுமா? தும்மினால், குரட்டை விட்டால் குடும்ப நல கோர்ட்டில் போய் நிற்பவர்களுக்கு மத்தியில் சுந்தரி ஏன் இப்படி இருக்க வேண்டும்? தெரிந்த அத்தனை பேரும் கேட்டார்கள். ஒரே பதில், எனக்கு அம்மா இல்லை.
உடன்பிறப்புகள் கிடையாது. எல்லாமே எனக்கு அப்பா தான். அவரும் என்னை ஆளாக்க படாத பாடுபட்டு இதய நோயாளியாக இருக்கார். நான் வாழவெட்டி ஆகிட்டா அந்த ஏக்கத்தில் போயிடுவார். எனக்குன்னு உள்ள இரத்த பந்தம் அவர் மட்டும்தான். அவரை இழக்க நான் தயாராக இல்லை. அவர் இருக்கணும். அதுக்காக நான் எதையும் தாங்கிப்பேன். தான் படும் டார்ச்சர்களில் 10ல் 3 தான் அவள் சொன்னாள். வேறு வழி இல்லாமல். அதற்கே உடைந்து போனார். கர்ப்பம் உறுதியாகிவிட்டது. இதோ வளைகாப்பும் முடிந்து விட்டது. அவள் வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள். மருத்துவ பரிசோதனைக்கு மட்டும் 15 நாட்களுக்கு ஒரு முறை போவாள். அசோக் தான் அழைத்து செல்வான். மற்றபடி வீட்டு சிறைதான். இப்போது அசோக் தன் டார்ச்சர்களை நிறுத்தி ஓரளவு அமைதியாகிவிட்டான். ஒரு பெண் தாய்மையடைந்த நேரத்தில் மனதில் எல்லா சந்தோஷங்களும் வேண்டும். அப்போதுதான் பிறக்கும் குழந்தை நன்றாக பிறக்கும். இங்கே சுந்தரிக்கு அது கிடைக்கவில்லை. ஆனாலும் பலவந்தமாக தன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டாள். பிள்ளைக்காக ஒரு தாய் செய்யும் அதிரடி தியாகம் இது. கரு உண்டாகும் போதே ஒரு தாய் தியாகம் செய்ய பழக வேண்டும். அது கடைசி வரை நீடிக்கும். வளைகாப்பு வரை அமைதியாகத்தான் போனது. இதோ புது புயல் ஆரம்பித்து விட்டது. ஹோட்டலில் இருந்து திரும்பிய அசோக் நேராக தன் வீட்டுக்கு அவளை அழைத்து வந்து விட்டான். கூடவே அவளது அப்பாவும் இருந்தார். ஏண்டா இவளை கூட்டிட்டு வந்த? பிரசவம் முடிஞ்ச பிறகு பிள்ளையோட நல்ல நாள் பார்த்து தாண்டா வரணும். இல்லக்கா, புது பிரச்சனை ஒன்று ஆரம்பமாயிருக்கு. என்னடா அது? வளைகாப்புக்கு மாமியாரும் மருமகளும் வந்தாங்க இல்லையா? ஆமாம், இவகிட்ட தாலி பிச்சை கூட நான் தாரணி கேட்டாளா? அவங்க 2 பேரும் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அப்பனும் மகளும் போயிருக்காங்க. விவரம் தெரிஞ்சு நானும் போனேன். எதுக்கு? பல வருஷங்களுக்கு முன்னால் மனக்கசப்பில் பிரிஞ்ச குடும்பம்னு இவர் சொன்னாரே. சொன்னவர் மகளோடு அவங்களை சந்திக்க போயிருக்கார். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு அந்த அம்மா கூச்சல் போட்டாங்க. எதுக்கு அவங்க ஆத்திரப்படுறாங்க? மருமக ஏன் இவக்கிட்ட தாலி பிச்சை கேட்குறா? அக்கா அருகில் வந்தாள். என்ன நடக்குது சுந்தரி? அந்த மாமியார் ராட்சசி மாதிரி இருக்கா. மருமக முகத்துல பரிதாபம். அவ எதுக்கு உன்கிட்ட தாலி பிச்சை கேட்கணும்? அக்கா, நான் சொல்றேன். அவ தாலிக்கு ஏதோ பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ புருஷன் உயிருக்கு ஆபத்து. அதுக்கு இவகிட்ட ஏன் தாலி பிச்சை கேட்கணும்? அந்த அம்மா பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை விட மாட்டேன்னு கத்துறாங்க. சரியா போச்சா? இருவரும் மிரண்டு நிற்க, நானே சொல்றேன். அவங்க மகனுக்கு, அதாவது தாரணி புருஷனுக்கு இவங்களால மிகப்பெரிய பிரச்சனை, உயிர் ஆபத்து. அவன் செத்தா அதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம். கேள்வி கேட்க வந்திருக்காங்க. சரியா? அசோக் திரும்பினான். சொல்லிடி, பல வருஷங்களுக்கு முன்னால அந்த குடும்பத்தோட பழக்கம். அப்புறம் மனக்கசப்புன்னு உங்க அப்பா சொல்றார். அவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. எதுக்கு? அவ உன் வயசுக்காரின, புருஷன் என் வயசுக்காரனாத்தான் இருப்பான். அவனை எதுக்காக? என்ன செஞ்சீங்க? நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்திருக்கு? ஒரு பெரிய ரகசியம் உன் வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கு. அது என்ன? இப்போவே எனக்கு தெரியணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. எங்கள் குடும்பங்கள் பிரியும் போது எனக்கு 6 வயசு, நடராஜுக்கு 9. என்ன சொன்ன இப்போ? நடராஜா? இத்தனை வருஷம் கழிச்சும் பேர் மறக்கலையே. இதோ பாருங்க, 18 வருஷமா எந்த தொடர்பும் இல்லை. என் கர்ப்பத்தில் வளர உங்கள் பிள்ளை மேலே சத்தியம். போதுமா? 6 வயசில் ஒரு பெண் பிள்ளை எந்த தப்பும் செஞ்சிருக்க முடியாது. இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல எனக்கு தெரியல. அசோக் மௌனமானான். உள்ளே வார்த்தைகள் ஓடின. விடமாட்டேன்டி, இதை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன்.